ஹாய் வீடியோ பார்க்குற சகோதர சகோதரிகளே எல்லாருக்கும் வணக்கங்க. அங்கம்மா சமையலில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷங்க. விநாயகர் சதுர்த்தி வேலையெல்லாம் நல்லா வெகு விரைவாக போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்நேரம் எல்லா வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணி பாய் பட்டெல்லாம் அலசி போட்டு எல்லா வேலையும் முடிச்சிருப்பீங்க. மறுநாள் காலையில் எப்படா விடியும் நல்ல நேரம் பார்த்து விநாயகரை வீட்டுக்கு கூட்டு வரலாம்னு ரெடியாக இருப்பீங்க. நாங்களும் அப்படிதாங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு இன்றைக்கி எல்லா வேலையும் முடிச்சாச்சு. நாளைக்கு காலையில் நல்ல நேரம் பார்த்து விநாயகரை வீட்டுக்கு கூட்டு வர வேண்டியது. கூட்டு வர விநாயகர் சும்மா உட்கார வைக்க முடியுமா? அடிச்சு போடுவார்ல, அவருக்கு வந்து நெய் வைக்க வைக்கணும்ல. அதுக்கு தாங்க ஒரு விதவிதமான கொழுக்கட்டை செய்யலாம்னு சொல்லி நான் முடிவு பண்ணியிருக்கேன். நேற்று வந்து பூர்ண கொழுக்கட்டை சொல்லி கொடுத்தேங்க. இன்னைக்கு வேற ஒரு கொழுக்கட்டையை வந்து சொல்லி கொடுக்கலான்னு இருக்கேங்க. ஏன்னா நம்ம வீட்டுக்கு வர விநாயகர் எப்படி 3 நாள் இல்லாட்டா 5 நாள் வந்து நம்ம வீட்டில் தங்க வைப்போங்க. அவருக்கு 5 நாள் வகை வகையான கொழுக்கட்டை செஞ்சு கொடுக்கணும்ல. ஒரே மாதிரி கொழுக்கட்டை செஞ்சு கொடுத்தா போர்டு வச்சிரும்ல அவருக்கும். நம்ம டெய்லி ஒரே குழம்பு கொடுத்தா சாப்பிடுவோமா? அதே மாதிரி தான் வரும். அதனால உங்களுக்கு விதவிதமான கொழுக்கட்டை சொல்லி தரலான்னு இருக்கேங்க. நேற்று வந்து பூர்ண கொழுக்கட்டை, இன்னைக்கு வந்து பீட்ரூட் கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுக்க போறேங்க. சரிங்க, இப்போ பீட்ரூட் கொழுக்கட்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் உட்காந்துக்கிறேங்க, நான் உட்காந்து சொல்லி கொடுக்குறேங்க. ஏன்னா வேலை சரியா போயிடுச்சு. என்ன சேர்த்தினா வீடெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ள போதும் ஆகி போச்சு. கை காலெல்லாம் ஒரே வலிங்க. அப்படியே உட்காந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். இப்போ ஓகேங்க. இப்போ பீட்ரூட் கொழுக்கட்டை செய்யறதுக்கு நம்ம வந்து கொழுக்கட்டை மாவு எப்பயும் போல தாங்க, இடியாப்ப மாவோ இல்லை கொழுக்கட்டை மாவோ ஏதோ ஒரு மாவு, பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. அதை நம்ம எப்பயும் போல நல்லா தண்ணி கொதிக்க வச்சு கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம மாவு வந்து பதமாக பிசைஞ்சு வச்சுக்க போகிறோம். கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி பதமாக பிசைஞ்சு வச்சுக்கணுங்க. ஃபஸ்ட்டு அதை பிசைஞ்சு வச்சுருங்க. அது வந்து யூஸ்வலாக நம்ம எல்லா கொழுக்கட்டைக்கும் மாவு ரெடி பண்ணுவோம்ல, அதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுருங்க. இப்போ அதுக்குள்ளே வைக்கக்கூடிய பூரணம் எப்படி ரெடி பண்ணலாம், பீட்ரூட் பூரணம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்க போகிறேங்க. அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். பீட்ரூட் எடுத்துக்கோங்க. அதை நல்லா தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி சீவி வச்சிருக்காங்க. உங்ககிட்ட எந்த மாதிரி சீவி இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் சீவிக்கலாம். பொடி பொடியாக வேணாலும் தேங்காய் துருவோம் அது மாதிரி துருவிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி இன்னைக்கு வந்து கீழே அடி ஒரு மாதிரி வரும் இல்லையா, ஸ்லைஸ் நீட்டமா அந்த மாதிரி துருவி எடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி துருவி எடுத்துக்கலாம். இல்லை என்கிட்ட தேங்காய் துருவது இல்லைங்க அப்படின்னீங்கன்னா மிக்சியில் போட்டு கூட குறை அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதுவும் நல்லா தான் இருக்கும். நல்லா சிகப்பாக இருக்கு பார்த்தீங்களா, அந்த பீட்ரூட் வாங்கிக்கோங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும் பூரணம் வந்து. அதுக்கப்புறம் தேங்காய் துருவி எடுத்துக்கோங்க. தேங்காய் அதே மாதிரி தாங்க, உங்கள் விருப்பப்படி நீங்கள் எப்படி வேணாலும் துருவி எடுத்துக்கலாம். ஏன்னா இது பூரணத்துக்கு உள்ளதாக வைக்க போகிறோம். அது இப்படி தான் தோணும் அப்படின்லாம் கிடையாது. அதுக்காக ரொம்ப ஒரு மாதிரியாக தனித்தனியாக வர மாதிரி துருவிடாதீங்க. ஏன்னா அது ரொம்ப லிக்யூடாக வரும். நம்ம கொழுக்கட்டை வந்து பிடிக்கிறப்ப வெளியில் வந்து தண்ணி லீக்கேஜ் ஆகிட்டே இருக்கும். கொஞ்சம் மீடியமாக துருவி எடுத்துக்கணுங்க. அப்புறமா நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க. நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிட்டாலும் சரி, வெல்லம் சேர்த்துக்கிட்டாலும் சரி, அது உங்களோட சாய்ஸுங்க. நான் வந்து நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். நாட்டு சக்கரை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா இருக்கும். எல்லா டிஷ்க்குமே சூப்பராக தான் இருக்கும். நான் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. என்கிட்ட இப்போ முந்திரி பருப்பு மட்டும்தான் இருக்குது, நான் அதை மட்டும் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்ககிட்ட நட்ஸ் என்ன இருந்தாலும் போட்டுக்கலாங்க. பாதாம், முந்திரி, பிஸ்தா, வால்நட் இந்த மாதிரி எது இருந்தாலும் எடுத்து ஒன்றும் பார்த்தீங்கன்னா தட்டி வச்சுக்கோங்க. அப்புறம் நெய் எடுத்துக்கோங்க. நெய் தாங்க இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் நெய் எடுத்துக்கோங்க. நெய்யிலேயே தான் ஃபுல்லாக நம்ம வறுக்க போகிறோம். அதனால் நெய் வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அப்புறமா ஏலக்காய் எடுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோதாங்க இந்த பீட்ரூட் பூர்ணம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ எப்படி பூர்ணம் செய்யலாம்னு பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சு ஒரு வடச்சட்டி அடுப்பில் வச்சுக்கோங்க. தட்டி காஞ்ச உடனே நெய் வந்து ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. நீங்கள் பீட்ரூட் எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அது ஃப்ரை பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ இன்றைக்கி ஒரு பவுல் நிறைய எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேங்க. நான் வந்து 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிட்டு நெய் காஞ்ச உடனே பீட்ரூட் அதில் போட்டு நல்லா சிம்மில் போட்டு நல்லா வதக்கிடணுங்க. நல்லா வந்து பீட்ரூட்டை வதக்கணும். அப்படின்னா தான் அந்த பூர்ணம் வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த பச்சை வடையெல்லாம் இல்லாமல் நல்லா வதக்கிடணுங்க. இந்த பீட்ரூட் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம துருவி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய், அதையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கணுங்க. நீங்கள் போடுற பீட்ரூட்டுக்கும் அந்த தேங்காய்க்கும் தகுந்த மாதிரி நெய் சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக ஊற்றிடாதீங்க. ஏன்னா பூரணத்தில் நெய் வந்து ரொம்ப அப்படியே வடிஞ்சிட்டே வந்துச்சுன்னா நம்ம பூரணம் வச்சு கொழுக்கட்டை பிடிக்கிறப்ப அந்த எண்ணெய் வந்து வெளியில் கசிஞ்சிட்டே இருக்கும். அதனால நம்ம போடுற அளவுக்கு தகுந்த மாதிரி, அது வதங்குறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நெய் சேர்த்துக்கணுங்க. சரிங்க, இப்போ வந்து பீட்ரூட்டும் தேங்காயும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை ஒன்றும் பாதியமாக தட்டி வச்சிருக்கோம்னா நட்ஸு, அந்த நட்ஸ் எல்லாம் அதில் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கணுங்க. அது கூடவே கொஞ்சம் ஏலக்காய் பொடி வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க வடைக்காக. இதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா நட்ஸ் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் செவந்த மாதிரி நல்லா வரும் நீங்கள் வதக்க. அந்த மாதிரி வந்த நேரத்தில் நம்ம வச்சுருக்க நாட்டு சக்கரை அதை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. அந்த நாட்டு சக்கரை போட்டோன்னே கொஞ்சம் அப்படியே மெல்ட் ஆகி கொஞ்சம் உருகிற மாதிரி பூரணம் நமக்கு வந்து ரெடி ஆகிட்டு வரும். அந்த கொஞ்சம் மெல்ட் ஆகி நல்லா ரெடி ஆகி வரப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ நமக்கு பீட்ரூட் பூரணம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ எப்பயும் போல நம்ம கொழுக்கட்டையை பிடிச்சி நமக்கு எந்த மாதிரி டிசைனில் வேணுமோ அந்த மாதிரி டிசைனில் பிடிச்சிக்கிட்டு இந்த தொக்கு நல்லா ஆறி இருந்தாங்க. பூரணம் வந்து நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிக்கணும். இப்போ எப்பயும் போல கொழுக்கட்டையை பிடிச்சி நம்ம இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வந்து பீட்ரூட் பூரணம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆனால் அந்த பூரணத்தை உள்ள வைக்கிறப்ப வந்து நம்ம கரெக்டாக வந்து ஸ்டப் பண்ணணுங்க. வெளியில் வந்து எது லீக்கேஜ் ஆகாமல் இருக்கணும். அப்போ தான் நல்லா இருக்கும். இல்லைன்னா வெளியில ஒரு மாதிரி ரெட்டாக ஆகிடும், பார்க்கறதுக்கு ஒரு அழகாக இருக்காது. அதனால கொஞ்சம் திக்காக மாவு வச்சு நல்லா பூரணம் பண்ணிட்டு உள்ள தொக்கை எடுத்து வச்சு நீட்டாக பேக் பண்ணி அழகாக வேக வச்சு எடுத்துடணுங்க. அது மாதிரி நீங்கள் வெள்ளம் எவ்வளோ சேர்க்கணும், அதாவது நாட்டு சக்கரை எவ்வளோ சேர்க்கணும் அப்படின்னா, நான் வந்து ஒரு 1/4 கிலோ பீட்ரூட் எடுத்திருக்கேன். 1/4 கிலோ பீட்ரூட்டுக்கு நான் ஒரு 150 வந்து நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். 150 கிராம் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு இதுக்கு தகுந்த மாதிரி ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதோட கம்மியாகவும் எடுத்துக்கலாம், இதோட அதிகமாகவும் எடுத்துக்கலாம். உங்களோட சாய்ஸ் தான். ஏன்னா மேக்ஸிமம் வந்து 1/4 கிலோ பீட்ரூட் அப்படின்றதுக்கு ஒரு 150 கிராம் நாட்டு சக்கரைன்றது போதுமானது தான், கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா பீட்ரூட் ஆல்ரெடி வந்து ஸ்வீட்டான ஒரு வெஜிடபிள் தான். அதில் வந்து ரொம்ப நம்ம ஸ்வீட் சேர்க்கணும் அவசியம் கிடையாது. இல்லை மேடம் எங்களுக்கு நல்லா ஸ்வீட் சாப்பிட்டா பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் ஒரு 200 கிராம், ஒரு 1/4 கிலோக்கு 1/4 கிலோ அந்த மாதிரி கூட போடலாம்.
தேங்காய் வந்து ஒரு 100 கிராம் சேர்த்துக்கங்க. நான் 1/4 கிலோ சேர்த்துருக்கேன் பார்த்தீங்களா பீட்ரூட், அதுக்கு நான் ஒரு 100 கிராம் தேங்காய் சேர்த்துருக்கேன். அது மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு வெஜிடபிள் சேர்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கோங்க. டொன்டொடைன் பார்த்தீங்களா, பீட்ரூட் கொலக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்குங்க, நல்லா இருக்கும். நான் எப்பொழுதுமே இந்த மாதிரி செய்வேங்க, மஸ்ட். விநாயகர் சதுர்த்தி எப்போ வந்தாலும் சரி எல் பூர்ண கொலக்கட்டையும் செய்வேன், பீட்ரூட் கொலக்கட்டையும் மஸ்ட்டாக செய்வேங்க, ரொம்ப பிடிக்கும். நீங்களும் சேர்த்து கொடுங்க. உங்க வீட்டில் குழந்தைங்க பீட்ரூட்லாம் சாப்பிட மாட்டேன்றாங்க அப்படின்னா கூட நீங்கள் சாதாரண டயத்தில் கூட இந்த மாதிரி கொலக்கட்டையை செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக பீட்ரூட் நிறைய சாப்பிடுவாங்க. சாதாரண வெஜிடபிள்ஸ் சும்மா கொடுத்தா எந்த குழந்தைங்களும் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணி கொடுங்க, நல்லாவே சாப்பிடுவாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வந்து எல்லாருமே ருசிச்சு சாப்பிடுவாங்க. ஓகேங்க, இந்த மாதிரி என்னென்ன ரெசிபி வேணும்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மற்றும் வேறு ஒரு கொலக்கட்டையோட நாளை சந்திக்கிறேங்க.